وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நவீன சவால்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வியாபாரம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த வகுப்பில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே வியாபாரம் செய்வதை பற்றி ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள் எனப்படுவது அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியும் வழிபடுவதற்காக வேண்டியும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது அல்லாஹுடைய மாளிகையில் மஸ்ஜிதுக்குள் பிஸ்னஸ் செய்வதை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இப்போ நாங்கள் பள்ளி குளிக்கிறோம், ரெண்டு பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விலை பேசி கொண்டிருப்பாங்க. ஒரு ப்ராடக்டை காட்டி இதுக்கு எவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு விலை பேச்சுவார்த்தை நடக்கும் பள்ளி உள்ளுக்கு. அப்போ சில நேரம் தொழுகிற நேரம் அல்ல. இப்போ உதாரணத்து வைங்களே, இப்போ நாங்கள் அசருடைய நேரத்தில் இருக்கிறோம், இப்போ வக்துடைய நேரம், இப்போ வக்து அல்லாத நேரம் இருக்குது. இப்போ தொழுது முடிஞ்சு ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணி கடையில் யாரும் மஸ்ஜிதில் இருக்க மாட்டாங்க, அல்லது லுஹரிலிருந்து அசர் வரைக்கும் யாரும் பள்ளியில் இருக்க மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் பேசுகிறதுனால பள்ளியில் உள்ளவங்க யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கோம். அது நாங்கள் எல்லாத்தையும் யோசிப்போம். இப்போ சில டைம் சகோதரர்கள் நினைக்கலாம், பள்ளி வாசலில் தொழுகிற நேரம், ஆட்கள் குர்ஆன் ஓதுகிற நேரம் நாங்கள் பிஸ்னஸை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமே, அதனால் தான் கூடாதான்னு யோசிக்கலாம். அப்படி அல்ல. அது தொழுகிற நேரமாக இருக்கட்டும், மக்கள் யாருமே வராத ஒரு நேரமாக இருக்கட்டும், காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மஸ்ஜிதில் பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டார். அந்த நேரமாக இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹுடைய மாளிகை என்று மஸ்ஜித் என்று வந்தால் அங்கே வியாபாரம் செய்வது கூடாது. அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தடை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய மாளிகையில் வியாபாரம் செய்வதை நீங்கள் யாராவது பார்த்தீர்களாக இருந்தால் அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, லா அர்பஹல்லாஹு திஜாரத். எல்லாருக்கும் ஒரு பொது அனுமதியை ரசூலுல்லாஹ் தந்துட்டாங்க. பிஸ்னஸ் பண்றவங்களை கண்டீங்கன்னா அவங்களோட மூஞ்சில சொல்லிருங்க, லா அர்பஹல்லாஹு திஜாரத். அல்லாஹ்வோட இந்த பிஸ்னஸ்ல ப்ராஃபிட்டை தராமல் இருக்கட்டும். கிட்டத்தட்ட எங்கட பாசையில் சொல்றதாக இருந்தால் ஒரு பதுவா மாதிரி. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் எதுக்கு துவா கேட்குறோம்? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று வரட்டும், அல்லாஹ்வோட பிஸ்னஸ்ல ஒரு பரக்கத் தரட்டும், அப்படி தானே துவா கேட்குறோம். ரசூலுல்லாஹ் பள்ளி வாசல்ல பிஸ்னஸ் பண்ற ஆட்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள், லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக, அல்லாஹ்வோட பிஸ்னஸ்ல லாபத்தை தராமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருங்கன்றாங்க. இது ஆக டேஞ்சரான ஒரு விஷயம். ஆனா இன்றைக்கு நாங்க தெரிஞ்சோ தெரியாமலும் சில பேச்சுவார்த்தைகள் மஸ்ஜிதுக்குள்ள பேச வேண்டி வருது. உதாரணமா பாருங்களேன், ஒரு சீக்ரெட் பிஸ்னஸ் ஆட்கள முன்னுக்கு பேச இயலாது, பஜார்ல போனா பேச இயலாது. அப்ப நாங்க சொல்றது, லொஹருக்கும் அசருக்கும் இடையில மஸ்ஜிதில் யாரும் இருக்க மாட்டோம், பள்ளிக்கு வாங்களே பேசி கொண்டிருப்போம். அல்லது நாங்க பிசினஸுக்காக பள்ளிக்கு வாரதல்ல, ஏதோ ஒரு தேவைக்காக மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு கோல் வரும், ஒரு கோல் ஒன்று வரும். அந்த கோல் பிசினஸ் கோல். நாங்க பள்ளிக்குள்ளேருந்து பேசுறோம், டீலிங்க பேசுறோம். எவ்வளவு சொல்றீங்க, நீங்க தந்திருக்கக்கூடிய கல்லு அது பெண்டிங்ல வச்சிருக்குது, இந்த விலை வந்திருக்குது, ஓகேயா? அப்ப நாங்க பள்ளிகளுக்கு இந்த ஆன்சர் பண்றோம், இல்ல அப்படி ஓகே, அல்லது இவ்வளவுக்கு கேட்டு பாருங்களேன், இவ்வளவுக்கு வந்தா முடிச்சிருவோம். ஏன்னா இந்த பிசினஸ் நாங்க மஸ்ஜிதுக்குள்ள இருந்து பேசினாலும், இங்க டீலிங் ஃபுல்லா 100% மஸ்ஜிதுக்குள்ள நடந்தாலும் சரி, அதனுடைய ஒரு பார்ட் நடந்தாலும் சரி, அது கூடாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சில ஆட்களுக்கு அது விளங்குது இல்லை. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோல பேசிட்டு போவாங்க, அவங்க பிசினஸை தான் பேசுறாங்கன்ற அந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. இது ஒன்று. ரெண்டாவது பஜார்ல பிசினஸ் டீலிங் எல்லாம் முடிஞ்சாச்சு, பேச்சுவார்த்தை முடிஞ்சு. அப்ப அவருக்கு சொல்றது, நீங்க பள்ளிக்கு வாங்கல, அசருக்கு பள்ளிக்கு வாங்க, நான் உங்களுக்கு கல்ல கொண்டு வந்து அரண்டுவாங்க. இப்ப பள்ளி உள்ளுக்கு இக்காமத்துக்கு டைம் இருக்குது. அப்ப நாங்க சும்மா தான் நிக்கிறோம், பிசினஸ் டீலிங் முடிஞ்சு ஆளை கணும், கல்லு பார்சலை கொண்டு வந்து அவர்கிட்ட கையில கொடுக்குறோம். பள்ளிகளுக்கு தான் அந்த வியாபாரம், கொடுக்கல் வாங்க பள்ளிகளுக்கு நடக்குது. அல்லது நான் உங்களுக்கு ஒரு கல்லு வாங்கினது சல்லி தரத்துக்கு இருக்குது, அந்த சல்லியை தரத்துக்கு பஜாருக்கு நான் இன்னைக்கு வரல. அப்ப நான் சொல்றது, பள்ளிக்கு வாங்கல, அசர் தொழுத்து நான் பள்ளிக்கு வரேன்னு பள்ளிகளுக்கு வந்தப்போ அந்த டீலிங் முடிஞ்ச காசை அவர்கிட்ட கொடுக்குறது. நல்லா விளங்குவோம். வியாபார கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு பொருளை பார்த்தல், அந்த பொருளுடைய விலை பேசுதல், அந்த பொருளுக்குரிய கிரயத்தை அமௌண்ட்டை கொடுத்தல், அதை எடுத்தல். ஷாஃபி மதுஹப்ல சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பாடத்தில் பிஸ்னஸ் என்ன தெரியுமா,
பொருளை இப்படி எடுத்து இப்படி கொடுக்குறது. உங்களுக்கு நான் சொல்றது, பொருளை எடுத்தல் காசு கொடுத்தல், அல்லது பொருளை எடுத்தல் இன்னொரு பண்ற மாற்றம் கொடுத்தல், இதுதான் பிஸ்னஸ். அப்ப பாருங்க, ஒரு பிஸ்னஸ் டீலிங்ல வந்து ஒரு பொருளை பார்த்தல், விலை பேசுதல், விலையை குறைக்கிறீங்களா கூட்டுறீங்களான்னு அதை அந்த ஆர்கியூமெண்ட் பார்கெயின் பண்றது, அதே மாதிரி அந்த பொருளை கைப்பற்றல், அதற்குரிய அமௌண்ட்டை கொடுத்தல். எதுவாக இருந்தாலும் மஸ்ஜிதோடு சம்பந்தப்படுத்தாமல் செஞ்சு கொள்றது மட்டும் எங்களுக்கு நல்லது. ஏன்னா ரசூல் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நீங்க கண்டீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டு இந்த பிஸ்னஸ்ல உங்களுக்கு அல்லாஹ் ப்ராஃபிட்டை தராமல் இருக்கட்டும். அப்போ இப்படி ஒரு டேஞ்சரான ஒரு செய்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள பிஸ்னஸ். ஏன்னா பள்ளி என்பது அல்லாஹ்வை வணங்குறதுக்கு, துவா கேட்கறதுக்கு, எங்களுடைய அமல் இபாதத்துகளுக்காக கட்டப்பட்டது தான் மஸ்ஜித் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, வியாபாரத்தில் இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில 2076 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த விலை பேசுறது. இப்போ விலை பேசுறது ரெண்டு பேருக்கும் இருக்குது. பொருளை விற்கிறவருக்கும் அந்த உரிமை இருக்குது, வாங்குறவருக்கும் உரிமை இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா இக்ததா. ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர் ஒரு பொருளை வாங்குகிற நேரத்திலையும் தான், ஒரு பொருளை விற்கின்ற நேரத்திலையும் தான் நீதமாக, ஒரு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ நீங்க ஒரு பொருளுக்கு வந்து ஒரு விலை சொல்றீங்க, 5 லட்சம்ன்றீங்க. இப்போ நான் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு கேட்பேன், அல்லது 50,000 ரூபாய்க்கு விலை குறைச்சி கேட்பேன், சரிதானே? அப்ப 5 லட்சம் சொல்ற ஆள்கிட்ட போயிட்டு 1000 ரூபாய் தரவான்னு கேட்டா, முட்டுக்காலுக்கு கீழே விலை அடிக்கிறன்றது 1000 ரூபாய் தரவான்னு கேட்டால் அது சரியில்லை. ரசூல் அப்படியான ஆட்களுக்கு ரஹ்மத் வரணும்னு துவா கேட்கல. அதே மாதிரி ஒரு 10 ரூபாட பொருளை, ஒரு 10 ரூபாட பொருள் பஜார் போற ஒரு ரேட் ஒன்று இருக்குது. 100 ரூபாய்க்கு விற்கலாம், 1 லட்சத்துக்கு விற்கலாம். அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு அந்தந்த மார்க்கெட்ல பிரைஸ் ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் அதை வந்து எப்படி தெரியுமா சொல்றது, 10 லட்சம் ரூபாட பொருளை வந்து 10 கோடின்னு சொல்றது, உதாரணத்தை சொல்றேன். அப்ப இவங்களுக்கு ஹராமா ஹலாலான்னு அது ஹலால் தான். நல்லா விளங்குங்க. என்னுடைய சொந்த பொருளை, அதாவது 5000 ரூபாய் பெறுமதியான பொருளை எனக்கு 5 லட்சத்துக்கு விற்கவும் மேலும், 5 கோடிக்கு விற்கவும் மேலும், மில்லியன் பில்லியன் கணக்கில் விற்கவும் மேலும், அது ஹராமா ஹலாலா, அது ஹலால் தான், பிரச்சனை இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு அந்த மனித சமூகம் எல்லாத்துக்கும் ஒரு நலவு நடக்கணும்ன்றதுக்காக ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. ஒரு பொருளை விற்கின்ற நேரத்திலையும் தான் நீங்க வைக்கிற விலை, வாங்குற நேரத்தில் நீங்க குறைச்சி கேட்கின்ற விலை, இந்த ரெண்டும் கொஞ்சம் நீதமாக, மக்களுக்கு பாதிப்பு இல்லாத முறையில், எல்லாருக்கும் எடுக்க வேண்டிய மாதிரி இப்படியான ஒரு விலையை நீங்க வைங்க அப்படின்றாங்க. இப்படி வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதுல 2 பகுதி இருக்குது. ஒரு பொருளை உங்களுக்கு நினைத்த விலைக்கு விற்க முடியுமான விற்க முடியும், அது ஹலால், மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு வேண்டிய விலைக்கு விற்கணும், எடுக்கிற சம்பாத்தியம் ஹலால் தான். ஆனால் ரசூல் எக்ஸ்ட்ரா ஒரு துவாவும் செய்கிறாங்க தெரியுமா? கொஞ்சம் விலைகளை கொஞ்சம் சமாளித்து எல்லாருக்கும் எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு நீதமான விலை, பஜாருக்கு மார்க்கெட் ப்ரைஸை அப்படி அந்த மாதிரி ஒரு விலைக்கு நீங்கள் குறைச்சி விற்று கொண்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை தான் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், இந்த வியாபாரத்தை பற்றி வர நேரத்தில் வந்து இந்த மார்க்கெட்டிங், பொதுவாக பிஸ்னஸ் வார நேரத்தில் மார்க்கெட்டிங் ஆக முக்கியம். எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். பின்னைக்கு பாருங்க, நாங்கள் ஒரு ஜெம் ஒன்றை விற்கிறதாக இருந்தாலும் அதை வீடியோ எடுக்கிறோம், பல சிஸ்டங்களில் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணுறோம், அதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறோம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறோம். அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க, அந்த வீடியோவை பார்த்து போட்டு நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பிஸ்னஸ் நடக்குதா இல்லையா? பிஸ்னஸ் நடக்குது. அப்போ மார்க்கெட்டிங் என்பது ஆக முக்கியம். ஒரு பொருளை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங்கிறது ஆக முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, முஸ்லீம்களோட ஆக பெரிய ஒரு பொருளை விற்கிறதுக்கு சிம்பிளான ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம். இப்போ நானும் அல்லாஹ்வை நம்புறேன், நீங்களும் அல்லாஹ் நம்புறீங்க, 2 பேரும் மார்க்கத்தோடு நல்ல டச்சா இருக்கிறேன்னு வைங்களேன். நான் விற்கிற ஒரு பொருளை சிம்பிளாக உங்களுக்கு விற்கிறதுக்கு ஆக ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தை தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியம் பண்றது. இப்போ நான் ஒரு ஐட்டம் ஒன்று உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன், ஒரு விலையை சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்க அதோட குவாலிட்டியை பற்றி விசாரிக்கிறீங்க, இப்போ நான் உங்களுக்கு குவாலிட்டியை சொல்றேன், ஆனால் நீங்க கொஞ்சம் பின்னுக்காவுறீங்க. நான் சொல்றேன் வல்லாஹி இது இங்கே ஏற்றுற ஐட்டம் தான், உண்மையை தான் சொல்றேன். நல்லா நீங்க பொய் சத்தியம் பண்ணினால் அது வேற. பொய் சத்தியம் செய்வது பெரும் பாவம். இப்போ நான் இது பொய் சத்தியத்தை பற்றி சொல்லலை, உண்மையாக தான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கல் எங்கிருந்து கொண்டீங்க? அப்போ நான் சொல்றேன் இது வந்து ரத்னபுரையோட கல் அப்படின்னு. அவர் நம்புற மாதிரி விலங்கலை கொஞ்சம் இழுத்தடிக்கிறார். நான் ஏப்பா யோசிக்கிறீங்க? அல்லாமே சத்தியமா வல்லாஹி இது ரத்னபுர கல் என்று சொல்றது உண்மை. நான் கொண்டு வந்ததும் அங்கிருந்து தான். நான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சத்தியம் பண்ணதும் உண்மையான சத்தியம் தான். தவறு இருக்குதா? தவறு இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிஸ்னஸ் என்று வரக்குள்ளே சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பேரை வச்சு சத்தியம் பண்ண வானம். அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸில்அ வ மும்ஹிகத்துன் லில் பரக்கா.
பாருங்க, எல்லாம் எங்க கொண்டு டச் ஆகுதுன்னா பரக்கத்தோட தான் ரசூலை கொண்டு டச் பண்றாங்க. அல் ஹலிஃபு முனஃபிகத்துன் லிஸ்ஸில்லா, ஒரு பொருளை விற்பனை செய்கிற நேரத்தில் நீங்கள் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று சொல்லி அல்லாஹ் மீது சத்தியம் செய்து விற்பனை செய்தால் முனஃபிகத்துன் லிஸ்ஸில்லா, சிம்பிளாக உங்களோட ப்ராடக்டை விற்றுக்கொள்ளலாம், சிம்பிளா விற்றுக்கொள்ளலாம். ஆனால் வமும்ஹிகத்துன் லில் பரக்கா, பரக்கத்தை அப்படியே அழிச்சு போட்டுருமன்றாங்க, பரக்கத்தை அழிச்சிருமன்றாங்க. அப்ப இது பாருங்க, சத்தியம் பண்ணுவது என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் வியாபாரம் என்று வருகிற நேரத்தில் சத்தியம் பண்ணுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து கொள்ள சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் வருது, ஒரு மனிதர் தன்னுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக வேண்டி, எங்களை விளங்குறது சொல்றதா இருந்தால் ஒரு பொருளை விற்கிறதுக்காக வேண்டி பேமெண்ட்ல அப்படி பொருள் எல்லாத்தையும் பரத்துறார். புகாரியில் 2088 ஹதீஸ், அன்ன ரஜுலன் அகாம சினஅதன் வஹுவ ஃபி ஸூக், பஜார்ல இருந்து கொண்டு அவருடைய பொருள் எல்லாத்தையும் மக்கள் பார்வைக்காக பரத்துறாரு. ஃபஹலஃப பில்லாஹி, வார கஸ்டமர் கிட்ட அவர் என்ன செய்யறாரு, சத்தியம் செஞ்சு இந்த பொருள் எப்படியாவது விற்க பார்க்கிறார். லியூகி ஃபீஹா ரஜுலம் மினல் முஸ்லிமீன், இவர் பண்ற சத்தியத்துல முஸ்லிமான ஒருத்தர் மாட்டிக்கொள்ள போறாருன்னா நம்பிக்கை கூடுது. அல்லாஹ்மே சத்தியமா இந்த பொருளை பத்தி சொல்லியாச்சு, இவர் எடுக்கிறார். உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் தமனன் கலீலா, யார் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கைகளையும் சத்தியத்தையும் இந்த அற்ப விலைக்காக விற்கிறார்களோ உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு மறுமை நாளையில் எந்த பங்கும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் மறுமை நாளையில் அவர்களோடு பேசவும் மாட்டான். வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அப்படியாப்பட்ட நபர்களை அல்லாஹ் தஆலா பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை இருக்குது அப்படின்னு வருது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஏண்டிய அளவு சொல்லி பார்ப்போம், அவர் விருப்பமான அந்த பொருளை வாங்கட்டும். நாங்க தேவையில்லாம இந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்காகவே சத்தியம் எல்லாம் செஞ்சு விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு பகுதி. நல்லா விளங்குங்க, பிசினஸ்ல ஒரு பொருளை ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்காகத்தான் சத்தியம் பண்றது கூடாது. சரி, இப்ப இதுக்கு போறோம், இப்படி ஒரு விஷயம் நடக்கும். உதாரணத்துக்கு, நான் ஒரு பொருளை வித்ததுக்கு போறோம் 50,000 ரூபாய் அமௌண்ட், நான் உங்களுக்கு உடனே கேஷுக்கு ஒரு 30,000 தந்துட்டேன், பேலன்ஸ் 20,000 நான் நாளைக்கு தாரேன்னு சொல்லியாச்சு. இவர் கொஞ்சம் மறதியான ஆள், பொருளை வித்தவர் மறதியான ஆள், யாரும் அங்கே சாட்சிக்கு இருக்கவும் இல்லை. நான் அடுத்த நாள் 20,000 ரூபாய் பேலன்ஸை கொடுக்க கூட அவர் சொல்லுவார், என்ன 50,000 ரூபாய்க்கு வித்ததுக்கு நீங்க 20,000 ரூபாய் கொண்டு வந்தாரீங்க. அப்ப நான் சொல்லுவேன், இல்லையே நேற்று பஜார்ல வச்சு உங்களுக்கு கேஷா 30,000 தந்தம் தானே. இல்லை நீங்க தரலன்னுவார், இல்ல நீங்க தரலன்னுவார். இப்ப நான் கொடுத்த அமௌண்ட் உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி சத்தியம் பண்ணலாமா இல்லவா? சத்தியம் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்காக வேண்டி பண்ற சத்தியம் அல்ல, ஒரு பொருளை விற்கிறதுக்காக வேண்டி பண்ற சத்தியம் அல்ல, ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்காக. நான் கொடுத்த சல்லி அவர் இல்லை என்றார், வேற ஆப்ஷன் ஒன்றில் அல்லாஹ் மீது சத்தியமா நான் உங்களுக்கு சல்லி தந்தேன் அப்படின்றது. அதே மாதிரி உதாரணத்துக்கு வைங்களேன், அவர் சொல்றாரு இந்த பொருளை கொண்டு போய் பிசினஸ் விஷயம் டீலிங் முடிஞ்சாச்சு, அவர் பொருளை வாங்கிட்டார். அவர் சொல்றாரு, சரி நான் கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன், இந்த பொருளை கொண்டு போய் எங்களோட வீட்டில் கொடுத்துட்டு போய்த்துருங்கன்றார். நான் வீட்டுக்கு போயிட்டு பெல் அடிக்கிறேன், வீட்டில் அவங்களோட புள்ள வாரா அல்லது யாரோ ஒருத்தர் வராங்க, நான் பொருளை கொடுத்துட்றேன். அடுத்த நாள் பஜாரில் சந்திச்சு அந்த நேற்று வாங்கின பொருளுக்குரிய சல்லி எங்கே அப்போ நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணவே இல்லைன்ற. நான் கொடுத்தது உண்மை, அவங்களோட புள்ளையிட கையில் கொடுத்ததும் உண்மை, அல்லது அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கையில் கொடுத்ததும் உண்மை. அவங்களுக்கு மறந்துட்டு வர சொல்றதுக்கு, அல்லது அவங்க காணாமல் போயிட்டாங்க, அல்லது அவங்க ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ அவர் சொல்றாரு, இல்லை நீ எங்களுக்கு தரல சாமான், நான் அப்போ வல்லாஹி பண்றேன், அல்லாஹ் மீது சத்தியமா அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தாச்சப்பான்ற. இந்த சத்தியம் என்பது ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்துவதற்காக பண்ற சத்தியம். எனவே ஒரு பொருளை விற்கிறதுக்கு பண்ற சத்தியத்துக்கும் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு செய்யற சத்தியத்துக்கும் ஒரு டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நாங்க மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, வியாபாரம் என்று வார நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஆக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மார்க்கெட்டிங்ல சகோதரர்களே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ட்ரெண்டிங், இன்றைக்குள்ள ஆட்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோன்னு போடுறதாக இருந்தால் இன்றைக்கு ட்ரெண்டிங்கில் எந்த பாட்டு இருக்குதோ, எந்த மியூசிக் இருக்குதோ, அதை ஆடியோ அதை டச் பண்ணி போட்டால் தான் அது அப்படி ட்ரெண்டிங் ஆகும். இப்போ நான் ஒரு கல்லோட ஜெம் ஒன்றை வந்து வீடியோ பண்ணுறேன், வீடியோ பண்ணி சும்மா நான் ஒரு சவுண்ட் எஃபெக்ஷன் ஒன்றும் இல்லாமல் கொடுத்தேன்னா ஆட்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, ஃபேஸ்புக்கில் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, அவங்க அதை ஓவராக ஆட்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணுறால் அந்த வீடியோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அவன் அந்த வீடியோ குவாலிட்டிக்கு வந்து இந்த மியூசிக்கையும் சேர்த்து தான் அவன் பார்க்குறான். இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒரு ஜெம் ஒன்றை நாங்கள் வீடியோ போடுறோம், ஒரு நாளாவது 2 நாளாவது 150 பேரும் பார்த்தில்லை, 150 பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதில் மார்க்கெட்டிங் போதாது. ஒருத்தர் அதே வீடியோவை இன்னொருத்தர் பேஜில் அவரை விட லைக் குறைஞ்சிருக்கும்,
நல்ல ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு மியூசிக்கோட போட்டாச்சு. ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு பாட்டோட போட்டு மியூசிக்கோட ஒரு பாட்டை போட்டு இவர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போட்டதோட இவருக்கு 150 வியூஸ் வந்துருக்குது. அவருக்கு வியூஸ் வந்து 50,000 தாண்டி இருக்கு. ஏனென்றா அந்த ஏஐ தான் வேட் பண்ணுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்றைக்கு வந்து எல்லாத்தையுமே வேட் பண்ண வைக்குது. இப்போ புதிய இதெல்லாம் வருது. இப்போ ChatGPT எல்லாம் வந்துருக்குது. அதுக்கு எதை கேட்டாலும் பதில் சொல்லுது. அப்போ எங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆகிக்கட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகிக்கட்டும், நாங்கள் போடுற ரீல்ஸுகளை வந்து வேட் பண்ண வைக்கிறது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பார்க்குது இன்றைக்கி மக்களுக்கு எது விருப்பம், நல்ல ட்ரெண்டிங்கில் உள்ள பாட்டு விருப்பம், ட்ரெண்டிங்கில் உள்ள மியூசிக் விருப்பம். இப்போ நாங்கள் எடுத்த வீடியோவை ஒரு மியூசிக்கோட அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா வியூஸும் கூடும், இன்குவாரிஸும் கூடும். நிறைய பேர் மெசேஜ் போடுவாங்க, எத்தனை கேரட், எங்கே இருந்தது, வாங்கலாமா, பார்க்கலாமா, உங்களை மீட் பண்ணுறது, அப்படி நிறைய மெசேஜ் வரும். மியூசிக் இல்லாமல் போட்டவர் சும்மா அவரே ஃபோனை பார்த்து இருக்க வேண்டியதான், ரீச் ஒன்றும் வராது. இப்போ ஷைத்தான் அந்த இடத்துல எங்களை பூந்து விளையாடுவது தெரியுமா? அடே ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு பாட்டை போட்டு வீடியோ போட்டு என்னதான் நடக்க போகுது, இந்த உலகத்தில் மனுஷன் செய்யாத பாவமா, நீனும் ஒரு மியூசிக்கை போட்டுறேன்னு ஷைத்தான் வந்து தூண்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு கணக்கில்லா போகிறேன். அது வந்து நத்திங். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தமாக படித்து கொடுக்கக்கூடிய நிறைய கிளாஸில் இந்த மார்ட்டின் லிண்ட்ஸ்ட்ரம் என்ற ஒரு நூலாசிரியர், அவர் வந்து இந்த பிரெயின் சென்ஸ், அதாவது ஒரு பொருள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறன்னு சம்பந்தமாக அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் அவருக்கு ஒரு வாசகம் ஒன்று இருக்குது, இஸ்லாத்துக்கு முரணான ஒரு வாசகம். இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் வியாபாரத்தில் அதை இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன வாசகம் தெரியுமா? அவர் சொல்லுவார், அந்த அவர் ஒரு புக் ஒன்று இருக்குது, பிரெயின் சென்ஸ் ஒரு புக் ஒன்று. அதில் அவர் சொல்ற என்ன தெரியுமா? ஒரு பொருளை நீங்கள் சிம்பிளாக விற்கணும் என்றால் மார்க்கெட்டிங்கில் வந்து மனிதனுடைய 5 புலன்களையும் நீங்கள் மடக்கணும். பார்த்தல், கேட்டல், அதே மாதிரி நுகர்தல், மனத்தல், உணர்தல், இந்த 5 புலன்கள் இருக்குது. இதை நீங்க மயக்கி பாருங்க, பாவம் பிசினஸ் நடக்கும். கண்ணை மடக்கிறது எப்படி? இன்னைக்கு நீங்க பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போனீங்கன்னா, முன்னுக்கு ரிசப்ஷன்ல 2 யங் லேடிஸை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரூல்ஸ், மேக்கப் வந்து இப்படி தான் நீங்க பண்ணணும், இத்தனை மணித்தியாலத்துக்கு கொடுக்க நீங்க மேக்கப்பை ரினியூ பண்ணணும், ஒரு லிப்ஸ்டிக்கை ரினியூ பண்ணணும், ஒரு உடுப்பு இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்டைலுக்கு தான் முடி கட்டணும், வேற நீங்க ஆட்கள் முடி இப்படி இப்படி பேசப்படாது, நீங்க இந்த பெர்ஃப்யூமை தான் நீங்க அடிக்கணும். அவங்களுக்கு ரூல்ஸ். கடவுளுக்கு முன்னுக்கு ஒருத்தர் வாரார், முன்னுக்கு அழகான 2 பெண்களை வச்சிருப்பாங்க, ஜோடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள காணக்குள்ளே சும்மா போயிட்டு ஒன்று பார்த்துட்டு வரும், உள்ளுக்கு போயிட்டு வருவோமே. இது மனுஷன் இயல்பு. ஷைத்தான் அப்படித்தான் மனுஷனை தூண்டுறது. அப்ப இது யாருட பின்புலம்? முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இந்த மார்க்கெட்டிங் இதுதான் என்று முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாரும் இன்றைக்கு மார்க்கெட்டிங் பிரெயின் சம்பந்தமாக படிக்கிற காலேஜுக்கு போனீங்கன்னா இந்த மார்ட்டின் லிண்ட்ஸ்ட்ரம் இந்த பிரெயின் சென்ஸ் என்ற நூலில் ஒரு பகுதியை படிச்சு கொடுக்குறாங்க. நானும் படிச்சிருக்கிறதால சொல்றேன். அப்போ அவங்க அதை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி செய்யுங்க, உங்களோட கடை என்ன, உங்களோட பிராண்ட் என்ன, நீங்கள் ஒரு புடவை கடை செய்கிறீங்களா, நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் செயின் ஒன்று செய்கிறீங்களா, எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு ஹையர் பண்ணுங்க, இன்டர்வியூ வைங்க. இன்டர்வியூவில் வந்து அந்த பெண்ணுடைய அழகையும் பார்ப்பாரு. ரைட், இவங்க தான் முன்னுக்கு சரி. அப்போ அவங்கள கண்ணால், அப்போ 5 புலங்களை மயக்கிறதுல கண்ணுக்கு சரி. சிம்பிளான ஒரு மியூசிக்கோட போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஹோபான டிஜே மியூசிக்கல்ல சிம்பிளான ஒரு மியூசிக், காதுக்கு இதமாகப்படும். அப்போ கண்ணை மயக்கியாச்சு, நல்ல குவாலிட்டி பெர்ஃப்யூம் அடிச்சிருவாங்க, மணந்தாச்சு, கண்ணுக்கும் நல்லம், மனத்துக்கும் நல்லம், காதுக்கும் நல்லம், எல்லாம் அந்த பக்கவா இருக்கும். அந்த மார்க்கெட்டிங் உள்ளுக்கு போனா சும்மா போனது, பார்த்துட்டு போனதுக்கு வந்தது, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வர்றதுக்கு தான் மனசு சொல்லும். இதுதான் இன்றைக்கு உலகத்தோட மார்க்கெட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும் பாருங்க, வேர்ல்டில் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ன்றது இன்றைக்கு நம்பர் 1, அந்த லெவலுக்கு ஃபேமஸான ஒரு ஏர்லைன்ஸ். அந்த ஏர்லைன்ஸில் வந்து இந்த ஏர் ஹோஸ்டஸ்ட வந்து இன்டர்வியூ நடக்குமா? ஏர் ஹோஸ்டஸ்க்கு நடக்கிற இன்டர்வியூக்கு வந்து அவங்களோட முதலாவது இன்டர்வியூ என்ன தெரியுமா? அவங்க உடுப்பு தச்சு வச்சிருப்பாங்க, அந்த உடுப்பை போட்டு பார்க்கணும். அந்த உடுப்புக்கு சைஸ் ஆனவங்களை மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. எங்கட ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுற ஏர் ஹோஸ்டஸ் மாதிரிலாம் ஒரே சைஸில் இருக்கும். அவ்வளோக்கு அவன் மெயின்டைன் பண்ணுறான். இப்போ என்ன சொல்ல வர சகோதரர்கள், இது அதே மாதிரி வேர்ல்டில் நம்பர் 1 பெர்ஃப்யூம் ஒன்று அடிச்செடுத்து இருக்கிறாங்க. அவங்களோட ஏர்லைன்ஸ் உள்ளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, வெளியே கொடுக்கல, கம்பெனியோட டீல். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனித்துவமாக்கி காட்டுவதற்கு வந்து இன்றைக்கு நவீன உலகத்தில் வந்து பிராண்டுக்கென்னும் அதே மாதிரி மார்க்கெட்டிங்கென்னும் விதவிதமான யுக்திகளை கையாளுறாங்கண்டா, நாங்களும் சேர்ந்து கொண்டு அவங்களுக்கு பின்னால் நாங்களும் மார்க்கெட்டிங் படிச்சுக்கிறோம், நாங்களும் பிராண்டை பற்றி படிச்சிருக்கிறோம், நாங்களும் இன்றைக்கு வியாபாரத்தில் ஒசக்க வரணும்ன்றதுக்காக அதே ரூட்டில் எங்களுக்கு போவேன். எங்களுக்கு வந்து இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பை போடுது. சில ஆட்கள் நினைக்க தெரியும், என்னடா இது, எதுக்கு பார்த்தாலும் இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடு நடக்குது. கட்டுப்பாடு வேணும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்களே, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இதுக்கங்க எங்களுக்கு போவேல. என்ன துன்யா என்பது, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை முஃமின்களுக்கு வந்து பிரிசன், சிறை கூடம். ஜெயிலுக்கு போய் தங்களை நினைச்சது செய்யலாமா? நினைத்து செய்யலாம்.
அவன் ஒரு தாப்பை அடிச்சு வச்சிருப்பான், தாப்பை எட்டி பார்க்கவும் இல்லாது, அதுக்கு டைமுக்கு சாப்பாடு வரும், தின்ன வேண்டியதான், தார சாப்பாடை தின்னணும், தார வேலையை செய்யணும், சின்ன 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 ரெஸ்ட்டுகள் கிடைக்கும், மோஃபுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வஜன்னத்துல் காஃபிர், இந்த துனியா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வந்து சொர்க்கம் என்றாங்க. அவன் நினைச்சது செய்வான், நினைச்சா குடிப்பான், பல பெண்களோடு தொடர்பு வைப்பான், ஹராத்தையும் செய்வான், வட்டியையும் எடுப்பான், அவன் நினைச்ச வியாபாரத்தை செய்வான். அப்ப எங்களுக்கு அப்படி ஏலா, நல்ல வேலைக்கு நாங்கள் முஸ்லீம், எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது சொர்க்கத்தில். அங்கே போனால் நீங்கள் இப்படி நினைச்சு ஒரு வியாழக்கிழமை வரும், வியாழக்கிழமை பஜாருக்கு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வரக்குள்ளே உடுப்பு மாறி இருக்கும், வாசம் மாறி இருக்கும். அது வித்தியாசமான உலகம், நினைச்சது முன்னால வந்து நிற்கும். அது அப்போ எங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறோம் உனக்கு இப்படியான ஒரு வாழ்க்கையை தரனப்போ இந்த துனியாவில் வந்து நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வந்துடு. நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் புறவு பார்ப்போம், இப்போ ஈக்கிற துனியாவை அனுபவிச்சுட்டு போய்க்கிறோம். நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு குர்ஆனும் தேவையில்லை, ஹதீஸும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைன்னு நாங்கள் நினைச்ச மாதிரி போனோம். அது பிள்ளை. அதே மாதிரி சகோதரர்களே, இந்த மார்க்கெட்டிங் பகுதியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ எங்கள்ட கடைகளில் முழு போர்டு அடிப்பாங்க. கம்பெனிக்காரன் வந்து ஒரு போர்டை தருவான், அதில் லேடிஸ்ட ஃபோட்டோ இருக்கும், அவங்க மேக்கப் பண்ணி அலங்காரமாக உடுத்திருப்பாங்க, அதில் பெனரை கொண்டு அடியிடுவாங்க. எங்களுக்கு கொடுக்கல, எங்கள்ட கடவுளுக்கு அது அனுமதிக்கல. அது கம்பெனிக்காரன் பேசுங்க, எங்களுக்கு வேறொரு ஃபோட்டோவை போட்டு கொண்டு வந்தா, பொம்பளை ஃபோட்டோ வாணும் எங்களுக்கு பேசலாம். இன்னைக்கு நிறைய பேர் மாசாலா பேசி செய்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அதே மாதிரி சகோதரர்களே, இப்படி நிறைய அந்த ப்ரொமோஷன் காலங்கள். இப்போ நாங்கள் ஒரு கம்பெனி வைக்கிறேன்னு வைங்களேன், உதாரணம் ஒரு ஃபோன் கடை நடத்துகிறோம். சாம்சுங்கால வந்து சொல்லுவான் இன்றைக்கு எங்கள்கிட்ட ப்ரொமோஷன் டே, அவன் முன்னுக்கு 2 பஃபலை கொண்டு வந்து வச்சு பாட்டை போட்டு கூட எங்கள்கிட்ட கடையை வச்சு ப்ரொமோஷன் வானம். எங்களுக்கு நினைச்சா நிப்பாட்டேனும், மியூசிக் தேவையில்லை எங்களுக்கு, பெண்களை கொண்டு வந்து வைப்பான், அதுவும் தேவையில்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா, இந்த கடைகளில் சேல்ஸ்மேனாகவோ அல்லது எங்களோட பயராக இருக்கட்டும், எங்களோட கஸ்டமராக இருக்கட்டும், பெண்கள் லேடிஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் எப்படி நடந்து கொள்றோம். உதாரணமாக எனக்கிட்ட ஒரு பயர் ஒன்று இருக்குது, அந்த பயர் வந்து லேடின்னு வைங்களே. பெண்களோட வியாபாரம் பண்ணலாம் கேட்டால் பண்ணலாம். அவகிட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது, நாங்கள் காசு கொடுத்து வாங்கலாம், அவக்கும் வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலாம். பெண்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை. ஆனால் பெண்களோடு நடந்து கொள்கிற முறையில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு பேசுகிறதா ஒரு பயர் ஒன்று இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து ஆணோடும் தனிச்சிருக்கலாம், பல ஆணோடும் தனிச்சிருக்கலாம். முஸ்லீம் அல்லாதவங்க அப்படியே ரூல்ஸ் ஒன்று இல்லை. முஸ்லிமுக்கு ரூல்ஸ் இருக்குது. என்னது? லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு மஹரம் இல்லாத யாரும் இல்லாத டைம்ல தனித்திருப்பது கூடாது. ரசூலுல்லாஹ் வேண்டாம். புகாரில முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. இப்போ எனக்கு பர்சனலா இருக்கக்கூடிய ஒரு பயரை நான் ஹோட்டலுக்கு போய் தனியாக கூட்டுவார், பைக்ல உட்கார வச்சு கூட்டுவார். என்னடா இது, தனியை நடந்து கூட்டிட்டு வர்றது வேற சப்ஜெக்ட், பைக்ல பின்னுக்கால் உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தா இது ஹராமா ஹலாலான்னு கேட்குறேன். தெளிவான ஹராம், இது மார்க்கத்தில் கூடாது. அப்ப இல்லை நான் ஒரு ஹிஜாபை போட்டு கூட்டுவாரேன். இப்போ சிலாக்கள் ஆர்குமெண்ட் எப்படி சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அலங்கோலமாக கூட்டு வரதானே கூடாது. நான் ஒரு நீட்டமான ஹிஜாபோட தச்சு வச்சு அவக்கு நான் போட்டு பைக்கில் ஹிஜாபை போட்டு கூட்டு வந்தால் என்ன, ஹிஜாபை கலட்டிட்டு கூட்டு வந்தாலும் அவன் பொம்பளை. ரசூலுல்லாஹ் வானான்றாங்களே, எப்படி நீங்கள் இன்னொரு பெண்ணை உங்களுடைய பைக்குக்கு பின்னால் வச்சு கூட்டு வருவீங்க? இது எந்த வியாபாரமாக இருந்தாலும் இது கூடாது. அதே மாதிரி சகோதரர்களே, பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த பயரை கொண்டு போயிட்டு ஹோட்டலில் விடணும், பெண்ணை செய்ய நானும் சேர்ந்து போகிறது தனிமையில் போகிறது கூடாது. ஒன்றோ பெண்கள் அவங்க சேர்ந்து போட்டு கொடுங்க, அல்லது வந்து அவங்களுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொடுங்க, அவங்க தனியாக பேத்து கொடுக்கணும், பிரச்சனை முடிஞ்சு. நான் என்ன சொல்ல வரேன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் வருகிறான். நாங்கள் ஒரு வியாபாரம் ஹலாலாக செய்வதற்கு போய் ஷைத்தானுடைய வழிக்குள்ள நம்ம அகப்பட்டோம்னு வைங்க, ஒன்றோ நாங்கள் பாவியாகும், ரெண்டாவது குடும்ப உறவெல்லாம் பின்னி, அதாவது சின்ன பின்னமாக எந்த அளவுக்கு என்றால் சில பெண்கள் கூட இதை எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா. சில பெண்கள் கூட என்ன செய்ய, எங்களோட ஹஸ்பண்டை பயர் இல்லையா அவரு, சில பெண்கள் கூட எக்ஸெப்ட் பண்ணி கூட வாழ்ந்துட்டு போறாங்க. வேற அதுக்காக பேசினோம் மட்டும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா சில ஆட்கள் சொல்லி வச்சுக்கிறது அந்த பயரோட பிசினஸ் பண்ணினா தான் பொருளாதாரம் வரும். அதனால் சில மனைவிமார்களும் தங்களுடைய ரோஷங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு என்ன செய்யாதா, என்னோட ஹஸ்பண்டை பயர் இல்லையா, அவர் அந்த பயரோட தனியாக போனால் தான் பிஸ்னஸ் நடக்கும், அவங்களோட டீலிங் நடந்தால் தான் எங்களுக்கு காசு வரும், எங்களுக்கு பணம் இருந்தால் போதும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தெளிவான பிழை. எனவே சகோதரர்கள், இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பொதுவாக இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இப்போ நாங்கள் இன்றைக்கி வியாபாரம் சம்பந்தமாக படிக்கிற நேரத்தில் நிறைய உதாரணங்கள் வந்து இந்த கல் வியாபாரத்தோடு தான் நாங்கள் இந்த உதாரணத்தை எடுக்கிறோம். ஏன்னா எங்கள் ஏரியாவுக்கு தேவை, நாங்கள் அதைத்தானே படிக்கணும். இப்போ இங்கே வந்து கூட ஜக்காத்தை பற்றி பேசக்கூட தங்கம் வெள்ளி கல் சொத்து சுகம்னு பேசலாம். இதே பயானை பேசி நாங்கள் மன்னாரில் பேசி பேசக்கூட வந்து அவங்க அறுவடை காலங்களில் பயானு கூப்பிடுவாங்க ஜக்காத்தை பற்றி பேச சொல்லி. அவங்க வெள்ளாமல் போட்டு அந்த வயல் வெட்டுற நாளைக்கு எங்களை கூப்பிடுவாங்க, அங்கே வந்து ஜக்காத்தை பற்றி பயான் பண்ணுங்க. இப்போ அங்கே போய்த்து கல் வியாபாரத்து உதாரணம் சொல்லணுமா,
அவங்கள முழிப்பாங்க. என்னடா இது, என்ன உதாரணம்? அவங்களுக்கு சொல்லணும், நீங்கள் வயல் வெட்டிட்டீங்களா, வேளாண்மையில் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை மூடை நெல் வந்திருக்கு, இத்தனை மூடையை கொண்டு ஜகாத்தில் கொடுத்துருங்கன்னு அவங்களும் சொல்லலாம். அதுவும் அவங்களுக்கு வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதிஹி. அவங்களோட சட்டம் எப்படி? வருஷத்துக்கு கொடுக்க அல்ல, 6 மாசத்துக்கு கொடுக்க நெல் வெட்டினால் வெட்டினத்தோட கொடுக்கணும். 3 மாசத்துக்கு ஒரு போகம் வந்து நெல்லை வெட்டினாங்கன்னா வெட்டினதுக்கு அப்புறம் மூட கணக்கை பார்த்து கொடுக்கணும். அது அவங்களோட சட்டம் வேறு. நான் ஏன் அந்த உதாரணத்தை சொல்றேன்டா, இப்போ யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடப்படாது. அப்பா எங்களோட கல்வியா எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், அதனை பிரயோசனம். ரைட், கொழும்புல போனோம்னா எல்லா விதமான பிஸ்னஸையும் பேசணும். அங்கே இம்போர்ட் இருப்பாங்க, எக்ஸ்போர்ட் இருப்பாங்க, ஹோல்சேல் வியாபாரி இருப்பாங்க, ரிட்டைல் வியாபாரி மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய உதாரணங்கள் வேறு. அதே மாதிரி தென் மாகாண பக்கத்தில் பிஸ்னஸை பற்றி பேச போனோம்னா அவங்களுக்கு சொந்த வியாபாரத்தை பற்றி பேசுறதை விட அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வைத்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு முதலாளிக்கு கீழே தொழிலாளி எப்படி இருக்கு. ஏன்னா அங்கே வந்து மோர் தென் 75% ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க, சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்களா தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல போய்த்து எதை பேசணும்ன்றது. அதனால தான் இந்த உதாரணத்தை அவங்க சொல்லிட்டு வர. அப்போ நான் சொல்ல வரேன் என்னோட சகோதரர்களே, உலகத்தில் இன்றைக்கு ஜெம் மார்க்கெட் என்று வார இடத்துல நான் அறிஞ்ச அளவில் இருந்தால் இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டு படித்த அளவில் இருந்தால் எல்லாரும் சொல்கிறாங்க எங்கட ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஜெம் மார்க்கெட் மாதிரி எங்கேயும் இல்லைன்னு. அல்லாஹுவால சொன்னதை சொல்கிறேன். இங்கே எல்லா வளங்களும் சூடாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் எங்கட சமூக மக்கள் மத்தியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு இடமாக இங்கே இருக்கிறது. இது வேர்ல்டில் எங்கேயும் இல்லைன்னு தான் நிறைய வியாபாரமான கருத்து. அல்லாஹுவால நான் சொன்னதை சொல்கிறேன். அது உண்மையாக இருந்தால் சகோதரர்களே, எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆதிக்கம் இருக்குமாக இருந்தால், எங்களுக்கு இந்த இடத்துல வந்து மாஷால ஒரு இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால், எங்கட ஊர் பரம்பரையாக எத்தனை தலைமுறை கண்ட வியாபாரம், இந்த வியாபாரம் பரக்கத்தான வியாபாரம். இந்த ஊருக்கு வந்து பல நல்ல விடயங்களை ஒவ்வொரு பணக்காரர்களும் செய்திருக்கிறார்கள் என்றால் அது இந்த பிஸ்னஸ்ல வந்து பரக்கத்து தான். நாங்கள் இதை அழிக்கிறதுக்கு உடையலாது. இது மார்க்கத்துக்கு முரணாக வரக்கூடிய ஒரு பஜாராக வருவதற்கு இந்த பஜாரை நாங்கள் எந்த காரணங்களும் விடக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் பக்குவமாக இருப்போம், நாளைக்கு எங்கட புள்ள இதே வியாபாரத்தை பண்ணும், எங்கட புள்ளையிட புள்ளி இந்த வியாபாரத்தை பண்ணணும் என்ற ஆசை எங்களுக்கு இருந்தால் இஸ்லாமிய வரையறைக்கு மீறாமல் மஸ்ஜிதுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எங்கட பஜார்ல கண்ட்ரோல் எப்படி வரும், இந்த பஜார்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா எப்படி இருக்கணும்? உமர் ரலியல்லாஹு போட்டாங்க அந்த ஆர்டர், லா யபிஉ ஃபீ சூகினா இல்லா மன் தஃபக்கஹ ஃபித்தீன். இந்த பஜார்ல வந்து மார்க் அறிவில்லாத யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாது. அவர் கலீஃபா இருந்தாரு போட்டார். எங்களுக்கு அந்த ரூல்ஸ் இங்க போடலாம். ஏன்னா எல்லா மாற்று மத ஆட்களும் இங்க வராங்க, எல்லா மக்களும் வந்து பிசினஸ் பண்றாங்க. எனவே எங்களுக்கு அந்த ரூல்ஸ் போடல. அட்லீஸ்ட் எங்கட ஊருடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு போட ஏழுமா இலவா ஏலாட்டி சப்ஜெக்ட் நாங்கள் மறுமையில தப்பியாச்சு. ஏழுமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் போடணும். உதாரணத்துக்கு சொல்றேன் சகோதரர்களே, கொழும்பு சம்பங்கோட்டை பள்ளி, சிவப்பு பள்ளி உங்களுக்கு தெரியும், செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் போகக்கூட இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கொழும்பு பெட்டாவில் உள்ள சம்பங்கோட்டு பள்ளியில் வந்து இப்போ டூரிஸ்ட் உள்ளுக்கு வராங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய மஸ்ஜிதை பார்க்கணும், பள்ளியில் என்ன நடக்குது அதை பார்க்கறதுக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. டூரிஸ்ட் எப்படி வருவாங்க? பெண்கள் முஸ்லீம்களுக்கு விருப்பமான முறையில் எடுத்துட்டு வருவாங்க. இல்லை, அவங்க ஸ்டைலுக்கு அவங்களோட கல்ச்சர் கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை அந்த இடத்தில் பேணுவதை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கோட் ஒன்று தச்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு கோட் ஒன்று தச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ யாராவது டூரிஸ்ட் உள்ளுக்கு வந்து சமங்கோட்டு பள்ளி உள்ளுக்கு பார்க்கணும், பள்ளி உள்ளுக்கு சுற்றி பார்க்கணும். ஏன்னா அது என்டிக் பள்ளி, இந்தியர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித். அதை பார்க்கணுன்றதுக்காக யாராவது வந்தாங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கிறீங்க, பெண்கள் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 5 பெண்கள் வந்துக்கிறீங்க, ரைட், இந்த கோட்டை போடுங்க. எந்த முகஞ்சொலிப்பும் இல்லாமல் அவங்க சந்தோஷத்தோட விருப்பத்தோடு அந்த கோட்டை போடுறாங்க. அவங்க உடுப்பு அவங்களோட இருக்கட்டும், அந்த கோட்டை போட்டு பட்டன் பண்ணி மாஷால்லா பள்ளியை சுற்றிட்டு வராங்க. அப்போ அவங்களோட முடி மட்டும்தான் விளங்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஹிஜாபையும் கொடுத்து இதையும் கொடுத்து இப்படித்தான் போடுங்கன்னு சொல்லவே. அட்லீஸ்ட் நீ கோட் போடுறது என்பது அகஃபுத்தரவை, ரெண்டும் கெடுதி தான். கெடுதியில் ஆக குறைஞ்ச கெடுதியை சாய்ஸ் பண்ணிட்டு போய் தருவோமே, அப்படி வச்சிருக்கிறாங்க. அவங்க தனி ஒரு நிர்வாகமாக இருந்து கொண்டு அதை செய்கிறாங்கண்டா, நாங்கள் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு சகோதரர்களே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுங்க தெரியுமா? எங்கட பஜாருக்கு வார பெண்கள் எந்த வரையறைக்கு வரணும், அவங்களுக்கு 100க்கு 100% நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரையலாது. ஏதாவது முடியுமாக இருந்தால், யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தால், இது ஒரு ரிக்வஸ்டாக நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போஸ்ட் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க. நாங்கள் இந்த ஊருடைய நலன் கருதி ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம், ஒரு கோட்டொன்று தைப்போம். பஜார் டைமுக்கு இந்த ஏரியா விட்டு இப்போ நாங்கள் ரோட்டை மூடுறோமா இல்லையா? சனிக்கிழமை புதன்கிழமைக்கு ரோட்டை மூடுறோமா இல்லையா? மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு நியமத் அது. ஏன் பெரிய பெரிய வாகனம் சிக்காக நாங்கள் ரோட்டு நடுவில் இருந்து கூட அது எல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த அனுமதி அப்படி இருக்குது. அதனால நாங்கள் இதெல்லாம் செய்கிற மாதிரி சகோதரிகளுக்கு ஒரு அமைப்பு செய்யலுமெண்டா, எங்களுக்கு தேவையான நாளைக்கு பார்க்கிங் கொடுவது கேளுமெண்டா, அதுக்கு வேர்க்கர்ஸ் மாற போடலுமெண்டா, இதையும் முடியுமாக இருந்தால் செய்யுங்க, இதே முடியுமாக இருந்தால் செய்யுங்க. ஏன்னா அதை நாங்கள் இந்த பிஸ்னஸுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு சேவை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்த வியாபாரத்துக்கு வரக்கூடிய எங்களோட பிள்ளைகளுக்காகவே நாங்கள் செய்கிறோம் மிக முக்கியமான ஒரு சேவை என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாக வாழும்.
எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் நல்ல கலாச்சாரத்தை பழகும். இந்த ஜென்ரேஷன் வளரக்கூடிய ஜென்ரேஷன் ஸ்ரீலங்கா விட்டு வேற எந்த நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாலும் அல்லாஹ்வை பயந்து பார்வையை தாழ்த்தி கொண்டு இருப்பார்கள் என்ற மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி சகோதரர்களே, பெண்களோடு வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லியிருக்கக்கூடிய சில நிபந்தனைகளை நாங்கள் உள்ளத்தில் வச்சுக்கொள்ளணும். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்கள், மர்ம உறுப்புகளை அதாவது பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். அதே மாதிரி வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்க, அவங்க மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. இது பொதுவான அறிவுரை. அப்ப எங்கட இந்த பொதுவான அறிவுரைகளை எல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், இந்த வியாபாரத்துக்குள்ளே நாங்கள் வைத்து அதையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த வியாபாரத்தை படிக்கிறது ஹலாலாக சம்பாதிச்சுட்டு போகணும்னு தான் நாங்கள் படிக்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, 2-3 நாளாக ஒரு 2-3 கேள்விகள் வந்திருக்குது. அந்த கேள்விக்கு முடிந்த அளவு நாங்கள் பதிலை தேடணும். அதில் ஒன்று தான் இந்த ஜெம் என்று வார நேரத்தில் ஜெம் சம்மந்தமாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதில் நேச்சுரல் கல் இருக்குது, ஹீட்டட் இருக்குது, அதே மாதிரி கலர் அடிச்சது இருக்குது, வோம் பண்ணது இருக்குது, ட்ரீட் பண்ணது இருக்குது. இதெல்லாம் இதில் எது கூடும் கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ அதில் எப்பயும் சொல்லுவாங்க, குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலம். உங்களுக்கு தெரியலாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதானே? அப்போ என்னையை விட இப்போ உதாரணமாக உங்களுக்கு இருக்கிற ஜெம்மில் உள்ள நுழைச்ச பார்க்கறதுல நாங்கள் 0 வைக்கலாம், சரி. ஆனால் பல வருஷங்களாக இந்த ஃபீல்டு இருக்கக்கூடிய பலரோடு கதைச்சு இப்போ 2-3 நாளாக இது சம்மந்தமாக கதைச்சு இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவை சொல்கிறேன், அது ஃபத்துவா இல்லை, நீங்களுமே தேடுங்க. அதாவது ஒரு கல்லை ஹீட் பண்ணுறதுக்கு தானே, ஹீட் பண்ணி கலர் வருது, சர்டிஃபிகேட்டில் ஹீட்டர்னு வந்தாச்சு, அதை விற்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், கொரியன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வைங்களேன், அது சர்டிஃபிகேட்டில் காட்டும், ஒரு இங்கிலீஷ் லெட்டரில் காட்டும். பெர்லியம் அடிச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பிஇன்னு காட்டும், சர்டிஃபிகேட்டில் காட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு பிரச்சனைங்க தெரியுமா, இந்த வோம் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் பேர் கூடுமன்றாங்க, கொஞ்சம் பேர் கூடாதுன்றாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாக்களும் ஒவ்வொரு விதவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் நிறைய பேர்ட்ட விசாரிச்சளவில் அவங்க சொல்கிற பகுதி என்னென்னா, இந்த வோம் பண்ணுறது, ஒரு கல்லை வோம் பண்ணுறது, இந்த ரேஸ், இந்த ரேடியோலஜி அந்த மெஷின் இருக்குது, அந்த உதாரணமாக மகாராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த யார் கேன்சர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுற அந்த கியூமோதெரபி மெஷின், ஏதோ அந்த ரேஸ் மூலமாக செய்யப்படக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த வோம் பண்ணுறதுன்றது, வோமிங். இது எங்களுக்கு தேவையில்லாத கலரை இல்லாமல் ஆக்கி 50,000 பெறுமதியான கலர் சில நேரம் வோம் பண்ணி எடுத்தால் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு பெறுமதி கூட்டி விற்கலாம். அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் இது காட்டாது, இந்த கல் வோம் பண்ணப்பட்டிருக்குது என்ற செய்தியை எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் காட்டாது. இன்னொரு தகவல் சொன்னார்கள், என்னன்னு கேட்டால், குறைஞ்சது 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ போகக்கூடிய அந்த கல் பழைய நிலைமைக்கு திரும்பிடுமா, டெம்பரரி ட்ரீட்மெண்ட் தான் அது. அவன் பஜாரில் யாரோ ஒருத்தர் ஏமாற்றப்படுவதற்கு சான்சஸ்கள் கூட இருக்குது இந்த வோம் பண்ணுறதால. இப்போ அடுத்ததை பற்றி ஒன்றும் சொல்லல, அதெல்லாம் கிளியர். ஹீட் பண்ணுறது ஓகே, ட்ரீட் பண்ணுறது ஓகே, அது பண்ணுறது எல்லாம் ஓகே. ஏன்னா அது சர்டிஃபிகேட்டில் காட்டுது, சிந்தட்டிக்னு காட்டும், ஒரிஜினல் காட்டும், எல்லாம் காட்டும். அப்போ சொல்லி விற்கலாம். ஆனால் இந்த வோமிங் சிஸ்டத்தில் மட்டும் சர்டிஃபிகேட்டில் காட்டப்படுதில்லை. நாங்கள் சொல்லி விற்றாலும் 3வது நபர் பாதிக்கப்பட போகிறார், வாங்கின யாரோ ஒருத்தர் 1.5 வருஷத்துக்கு போகிறோம் 2 வருஷத்துக்கு போகிறோம் கலர் குறைஞ்சு அவர் திரும்பி வரத்தான் போகிறார், யாரோ ஒரு சகோதரர் பாதிக்கப்பட போகிறாருன்னு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இந்த கல்லை நாங்கள் ஒருத்தருக்கு விற்கிறோம், அது அப்படியே சூப் அப்படியே வாங்கி போகலே அந்த பீரியட் வரக்கூட கல் பழைய நிலைமைக்கு மாறிடும், யாரோ ஒருத்தர் மாட்ட போகிறார். அதனால் கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் கதைச்சாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் இன்னும் நாங்கள் தேடுவோம். இஸ்லாத்தில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். அந்த ரெண்டுக்கும் இடையில் சந்தேகத்துக்குரியவைகள் இருக்கின்றன. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ். நிறைய பேருக்கு அது தெரியாது. இது ரசூலோட வார்த்தை. ஹலாலும் தெளிவு, ஹராமும் தெளிவு, நடுவில் இருக்கிற டவுட்ஸ் இருக்குது, சந்தேகமானது தெளிவு இல்லை. எனவே எது சந்தேகம்னு உங்களுக்கு விளங்குதோ அதை விட்டு கொஞ்சம் கிளியர் ஆகும் வரைக்கும் ஒதுங்கி நடந்து கொள்ளுங்கோ என்றது இஸ்லாமிய வழிகாட்டல். எனவே சகோதரர்களே, இப்போ நான் சொன்னதில் நான் அதை உங்களுக்கு சொன்னேன், ஒரு முடிவு சொல்லலை, இப்படி எல்லாம் கருத்துக்கள் வந்திருக்குது. அதை டவுட்ஸ் சந்தேகமான பகுதியில் தான் எனக்கும் அது விளங்குது. சந்தேகமான பகுதியில் வச்சா அதை நாங்கள் தவிர்த்து கொள்வது நல்லமெண்டு. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு பார்ப்போம். அதுவும் சர்டிஃபிகேட்டில் வர மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வோமிங் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்குமாக எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் பாதிக்கப்பட போகிறதில்லை. சர்டிஃபிகேட் படி நிரூபிச்சுட்டு போய்த்துடலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இது சம்பந்தமாக எக்ஸ்பர்ட்
இது சம்மந்தமாக அறிஞ்சவங்க, இது சம்மந்தமாக படித்தவங்க இன்னும் கேட்போம், இன்னும் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு வார முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சு கொள்வோம், எங்களோட வியாபாரங்களை அமைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் அனைவருடைய வியாபாரத்தையும் கிளியராக செய்வதற்குரிய